ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதாவது இந்த நியூட்ரி குக் வச்சு சும்மா தூங்குவா வச்சிட்ருக்கேன், நான் முழு கோழி வாங்கிட்டு வரேன், ஏதாவது ரெசிபி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முழு கோழியை தந்தூரி மசாலாலாம் போட்டு 1 மணி நேரம் மேரினேஷன் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு. என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா முழு கோழியை க்ளீன் பண்ணி அப்படியே கீரல் போட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஒரு பழம் நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப்பு தயிர் போட்டுக்கிட்டேன். அப்புறம் சால்ட்டு 1 ஸ்பூன் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, அது நல்லா கையில் வச்சு கசக்கிட்டு அப்படியே அது கூட தூவிட வேண்டியதான். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸோடு அப்படியே பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. தனியாவை நல்லா வீட்டிலையே வறுத்து பொடி பண்ணி வச்சு அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகு சீரகம் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, அப்புறம் காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே தயிரில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் தயிர் போட்டிருக்கிறதால தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இது நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிக்கணும். நான் இந்த நியூட்ரி குக் இருக்கிறதால அப்படியே தந்தூரி அப்படியே க்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5-6 பீஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவாவில் அப்படியே நீங்கள் டவா ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றாமல் ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றி நீங்கள் குக் பண்ணலாம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் நியூட்ரி குக்கில் வைக்கணும்னு சொன்ன ரீசனே ஒரு சொட்டு கூட எண்ணெய் வேண்டாம், எனக்கு எண்ணெய் இல்லாமல் கோழி பொரிச்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு 4 மணி நேரம்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். முன்னாடியெலாம் என்ன பண்ணுவேன்னா சிக்கனை நைட்டே மேரினேஷன் பண்ணிவிட்டு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் குக் பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் நைட்டு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். மீன் கூட அப்படி தான். மீன், சிக்கனு, மட்டனு எல்லாமே ஃப்ரை பண்ணுற ஐட்டம் மேரினேஷன் பண்ணுற அந்த டைம் அதிகமாக ஆக ஆக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன ஷவுட் அவுட்ஸ் பார்த்துடலாம். என்னோடய பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் இப்போவும் விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீடியோ பார்க்கும்போது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதில் ஒரு ஹைலைட்டான கமெண்ட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தன்னோட பர்த்டே கூட எதுவும் ஸ்பெஷலாக இல்லாமல் குழந்தைங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கும் எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு. அது ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா, அம்மாவோட பர்த்டே அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். ஸோ என்னோடய பர்த்டே திருப்பி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் எப்படி எக்ஸைட்டடாக ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன தான் என் பொண்ணு அப்படி இப்படி உருட்டி அவங்க அப்பாவை போய் கடைக்கு கூப்பிட்டு போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் கூட அதில் தெரியாது சின்ன சின்ன கமெண்ட்ஸில் ரொம்பவே புரிகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இனிமேல் குழந்தைங்களுக்கும் ஆப்ஷன் கொடுக்கணும். நம்ம எப்போவுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆசைக்கு என்ன பண்ணுறாங்களோ விட்டுறணும் அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நல்லா சிக்கனை பொரிச்சாச்சு. நானுமே நியூட்ரி குக் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதால டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் குக் பண்ணேன். கரெக்டான டெம்பரேச்சர் செட் பண்ணல. அது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு 20 மினிட்ஸில் குக் ஆகிடும்னு நினச்சேன். 3/4 மணி நேரம் கழித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஈவினிங்கே சும்மா சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இதே மசாலா போட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் கிளியராக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். நாங்கள் சிக்கன்லாம் பொரித்து எடுத்து வச்சுட்டு உட்காந்தோம். அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து ரம்ஜானுக்கு பிரியாணிலாம் நமக்கு வந்துச்சு. ரொம்ப புதுசு தான் இந்த வருஷம். நிறைய ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, பிரியாணி எல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.